வெல்கம் டு IniyaSamayalTV. இன்னைக்கு நம்ம ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் மைதா மாவு வச்சுருக்கோம். அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் அரை கப் அதாவது 100 கிராம் பட்டர் எடுத்து அதை உருக்கி வச்சுக்கிறோம். அப்புறம் 2 முட்டை 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சதா இருக்கணும். அப்புறம் 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்குவோம். கடைசியாக 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்குவோம். அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருக்கி வச்ச பட்டரை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ வெனிலா எசன்ஸ் 1/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். இப்போ அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் அதாவது 100 கிராம் சேர்க்குறோம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம தடவிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் கை வச்சு தடவிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் தடவணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கிடும். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக அதாவது 1 ஸ்பூன் மைதா மாவு போடுறோம். இப்போ அந்த பாத்திரத்தை லைட்டாக டேப் பண்ணணும். அந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த மாவு படுற மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண கண்டென்ட்டை இந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம ஒரு ப்ரெஷர் ஃபேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் நம்ம உப்பு போடுறோம். அந்த உப்பை நீங்கள் மறுபடி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் கேக் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் ஃபேனை ஃபுல் சிம்மில் வைக்கணும். இப்போது அந்த ப்ரெஷர் ஃபேனில் நம்ம உப்பு போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறோம். நீங்கள் ஸ்டாண்டை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour அந்த உப்பை நல்லா சூடு பண்ணிக்கணும். அந்த மூடியில் கேஸ்கட் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கண்டென்ட்டை குக்கரில் வைக்கலாம். மிதமான சூட்டில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக்கரில் வைக்கிறோம். 1/2 hour ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி குத்தி பாருங்கள். நீங்கள் வெளியே எடுக்கும்போது அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை ஒரு 10 minutes ஆற வைக்கலாம். ஆற வச்சாலும் இந்த ஓரம்லாம் ஒட்டாமல் நீட்டாக வரும். வாவ், நம்ம கேக் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடி ஆகிருக்கு, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட்லாம்.